نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டுமென்ற தூய்மையான எண்ணத்தோடு இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸை வழங்க வேண்டுமென்று ஆரம்பமாக நினைவூட்டி சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் சில விளக்கங்களை பார்க்கலாம் நினைக்கின்றேன். சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், கது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றான். இந்த மூமின்களுடைய பண்புகளைத்தான் நாம் இன்று அறிய இருக்கின்றோம். இந்த ஆரம்பத்தின் அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா கது என்ற வார்த்தையை சொல்லி நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்துகிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பித்திருக்கின்ற சிறப்பும் மூமின்களை ஆர்வமூட்டுகின்ற ஒரு விடயமும் தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. அதுதான், மூமின்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ஆரம்பித்து பண்பை பேசுகிறான். நாம் நம்முடைய வாழ்வில் இந்த நடைமுறை நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டியிருக்கிறது. நம்மளே நிறைய பேர், ஒரு மாணவன் இருக்கிறான் என்றால் அந்த மாணவனை பார்த்து மட்டிடுவார்கள். இவன் உருப்பட மாட்டான், இவன் 10 பாடத்தில் 5 பாடத்தில் தான் பாஸ் ஆகுவான், இவன் இப்படித்தான் இருப்பான் என்று நாம் துச்சகுணம் பேசுகின்ற விடயத்திலே ஈடுபடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஜிபுஹு அல் ஃபஅல், ஃபஅல் என்ற வார்த்தை அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வமல் ஃபஅல் யா ரசூலல்லாஹ், ஃபஅல் என்றால் என்ன என்று கேட்டபோது, அல் கலிமத்து தய்யிபா, அழகான வார்த்தை, நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவன் வெற்றி பெறுவான், இவன் நல்லா படிப்பான், நல்லா ஓதுவான், நல்லா வருவான், எப்படியான ஒரு மக்கையும் நாம் எடுத்து கூட இவன் உருப்பட மாட்டான் என்று நாம் சொல்லக்கூடாது. இவன் உருப்படுவான், நல்லா வருவான், நல்ல கட்டித்தனம் உள்ளவன் என்று 4 பேருடன் பேசும்போது அவன் நல்லா வருவான். இவன் எதுக்கும் உதவாதவன் என்று அவனை நாம் மட்டிட்டு பேசும்போது அவன் அப்படியே உதவாதவனாக அவன் மாறிவிடுகின்ற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மூமின்களுடைய பண்பை பற்றி ஆரம்பிக்கும் போது கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அந்த மூமின்கள் யார், அந்த மூமின்களுடைய பண்பு என்ன, அந்த வெற்றியை பெறுவதற்குரிய அடையாளம் என்ன, நான் அந்த வெற்றியை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்,
என்னுடைய வாழ்விலே என்ன நடைமுறைகளை நான் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்திலே அஃப்லஹ என்ற வார்த்தையை பாவிக்கிறான். இதிலிருந்து வந்த சொல்லுதான் ஃபலாஹ், வெற்றியாகும். அதிலிருந்து வந்த சொல்லுதான் ஃபல்லாஹ், விவசாயியாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் ஃபலாஹ் வல் ஃபல்லாஹ், விவசாயம் செய்கின்ற போது எப்படியான கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றானோ, அந்த விவசாயத்தின் போது தான் உழுதுகின்ற வயலை உழுதுவதும் அதை விவசாயம் செய்வதும் அதற்கு அவனுக்கு முன்னால் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி எதிர்நோக்கி அழகான முறையிலே அந்த வயலை உழுதி பண்படுத்தி சிறந்த முறையில் அந்த வயலை செய்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நல்ல பெறுவரை அடைவதற்காக முயற்சி செய்கிறானோ, அதுபோல் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் சும்மா இருந்து வெற்றி பெற முடியாது. அவன் கஷ்டப்பட வேண்டும், அவன் நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டும், அதற்காக அவன் தன்னுடைய தியாகங்களை செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவனுடைய இலக்கை அவன் அடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சொல்லிலிருந்து தான் அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை சொல்கிறான். மூமின்கள், வெற்றி பெற்ற மூமின்கள் யார்? மூமின் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்கள் என்றால் யார் என்று பேசும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்மிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய விசுவாசமும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் நம்மிடத்திலே என்ன அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வை பற்றிய விசுவாசமும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய விசுவாசம் நம்மிடத்திலே சரியான முறையிலே இருக்கும் போதுதான் நம்மிடத்திலே பின்னால் வரக்கூடிய பண்புகளை இலகுவான முறையிலே நடைமுறைப்படுத்தி அந்த மூமின்களுடைய பண்புகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அவர்கள் சகோதரர்கள், நல்ல உறவோடு வாழுகின்றவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையிலே மூமின்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ் மீது மூமின்கள் முழுமையான முறையிலே நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி அல்லாஹ் மூமின்கள் எப்படியான பண்புகளை உடையவர்களாக இருப்பார் என்று சொல்கிறானோ அந்த பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லப்படும் போது அவருடைய உள்ளம் நடுநடுங்கும், உள்ளத்திலே ஒரு பயம் வரும், செய்கின்ற தவறை விட்டு விலக வேண்டும் என்ற அச்சம் வரும், செய்கின்ற குற்றத்திலிருந்து ஒதுங்க வேண்டும் என்ற ஒரு பயம் வரும். நாம் மாறு செய்வது ரப்புல் ஆலமீனுக்கு, நாம் பிழையாக நடப்பது அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்றுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும். அப்போது அவன் அந்த பயத்திலிருந்து விலகுவான். அந்த பய உணர்வு எப்போது வருகிறதோ அப்போது அவனுடைய உள்ளத்திலே ஈமான் உறுதியாக இருக்கிறது என்பது அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله, அந்த நல்ல மனிதனுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு அசிங்கமான காரியங்களை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். நாம் யாருக்கு அநியாயம் செய்கிறோம், நாம் யாருக்கு தவறு செய்திருக்கிறோம், யாருடைய கட்டளையை மீறியிருக்கிறோம் என்று நினைத்து பார்த்து தாங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த தவறுக்காக பிழைபறுக்க தேடுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூமின்களுடைய பண்புடையவர்களாக நாம் மாறினால்தான் அந்த வெற்றியை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை ஆரம்பத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஈமானிய பண்பு, ஏகத்துவ கொள்கையின் பண்புடையவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய பண்புகளை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏகத்துவம், ஈமான் என்ற இந்த கொள்கை
எவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிகிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்ற கூட்டத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஏகத்துவத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற இந்த கட்டளைக்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதற்காகத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், அதற்காகத்தான் அல்லாஹ் வேதத்தையும் இறக்கி வைத்தான் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த ஏகத்துவ ஈமான், இந்த ஏகத்துவத்தை உள்ளடக்கி இருக்கின்ற ஈமான் நம்மிடத்திலே ஆழமாக வரும்போதுதான் பின்னாலே உள்ள பண்புகள் நம்மிடத்திலே நிறைந்து காணப்படும். ஈமான் இல்லை என்றால், இறை விசுவாசம் இல்லை என்றால், ஏகத்துவம் இல்லை என்றால் அவனுக்கு எந்த ஒன்றுமே பலனளிக்காது. இந்த ஏகத்துவத்தின் ஊடாகத்தான் நாம் சுவர்க்கத்தை நுழைய முடியும். இந்த ஏகத்துவத்தின் ஊடாகத்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஏகத்துவத்தின் ஊடாகத்தான் நம்முடைய கஷ்டங்கள் நீக்கப்படுகின்றன. இந்த ஏகத்துவ கலிமாவின் ஊடாகத்தான் நாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை இந்த உலகத்திலே அடைந்து கொள்ள முடியும். இந்த ஏகத்துவ கலிமாவின் ஊடாகத்தான் நம்மளுக்கு உலகத்திலே சந்தோஷமும் நிம்மதியையும் அடைந்து கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த மூமின்கள் வெற்றி பெறுகிறார்களே, அந்த மூமின்களுடைய பண்புகளை இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின்கள் எப்படியானவர்கள் என்றால், தங்களுடைய தொழுகையிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், பயபக்தியோடு தொழுகின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுடைய முதலாவது பண்பை குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை பற்றிய பய உணர்வு, அல்லாஹ்வை பற்றிய அச்ச உணர்வு, இதனோடு தான் அவருடைய தொழுகை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். தொழுகின்ற போது உலக நினைப்புகளோ எதுவுமே அவர்களுக்கு அலட்சியமாக காட்டாது, எதுவுமே அவர்களுக்கு முன்னால் நிற்காது. அப்படியான தொழுகையை நாமும் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த தொழுகையை தொழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பயபக்தியை, குஷூவை உருவாக்குவதற்குரிய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்விலே சரியான முறையில் அந்த பயபக்தியோடு தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே நாம் சஃப்லே நிற்கும் போது முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாம் யாருக்கு முன்னால் நிற்கின்றோம்? நாம் யாருக்கு முன்னால் நிற்கின்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதும்போது, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளத்திலே ஆழமான அர்த்தத்தோடு உள்ளத்திலே ஆழமான ஈமான் வர வேண்டும். அல்லாஹ் நாம் நிற்பது அல்லாஹ்வுக்கு முன்னால். அந்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நிற்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை வானத்திலே அரசின் மேலிருந்து கொண்டு நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கண்காணிப்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய பயத்தோடு குஷூவோடு நாம் தொழ முடியும். இரண்டாவதாக, நாம் தொழுகின்ற தொழுகையிலே அலட்சியம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், தொழ வேண்டும் என்றால் அந்த தொழுகையை தொழும்போது இதுதான் நம்முடைய கடைசி தொழுகையாக இருக்குமோ என்ற ஒரு பயத்தோடு தொழ வேண்டும். இந்த தொழுகையை தொழுக முடித்தால் அடுத்த தொழுகை எனக்கு கிடைக்குமா கிடையாதா என்று தெரியாது. என்னுடைய மரணம், என்னுடைய ரூஹு மலக்குமார்களால் கைப்பற்றப்படுவது எந்த நேரம் என்று எனக்கு தெரியாது. நான் தொழுகின்ற தொழுகை தான் கடைசி தொழுகை என்றால் எவ்வளவு அழகான முறையில், எவ்வளவு சரியான முறையில் அதை தொழ முடியுமோ அவ்வளவு அழகாக அதை நிறைவேற்ற நான் முயற்சி செய்வேன். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், இன்றைக்கும் தொழலாம், நாளைக்கும் தொழலாம் என்ற எண்ணத்தோடு தொழுகிறோம். நாம் தொழுகின்ற தொழுகை இதனுடைய கடைசி தொழுகையாக இருக்கும் என்ற அடிப்படையிலே உள்ளத்திலே ஆழமாக நினைத்து நாம் தொழுவோம் என்றால் ஒரு அளவு நம்முடைய உள்ளங்களிலே பயபக்தியை, உள்ளச்சத்தை, குஷூவை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
அதுபோல தொழுகைக்காக வரும்போது நாம் ஏனைய வேலைகளோடு தொடர்பட்ட நிலைகளை மறந்துவிட வேண்டும். எம்மளால் எவ்வளவுக்கு அவைகளை மறப்பதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அவைகளை மறந்துவிட்டு தொழுகின்ற போது நம்முடைய தொழுகையிலே உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையாக மாறும். நம்முடைய தொழுகை அப்போதுதான் ஒரு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறும். அல் குர்ஆனை அதிகமாக ஓதி தொழுகின்ற போது அந்த தொழுகை ஒரு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறுகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலா இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நபியே, உனக்கு வேதத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வஹியிலிருந்து நீ ஓதுவீராக. அல்லாஹ் தஆலா உனக்கு வஹியாக இறக்கி வைத்திருக்கின்ற இந்த வஹி செய்திலிருந்து ஓதுவீராக. ஓதி வ அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு. அந்த தொழுகைதான் குர்ஆனை ஓதி அந்த நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகைதான் உன்னை மானக்கேடான அசிங்கமான பாவங்களிலிருந்து தடுக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான். நாம் தொழுகிறோம், தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம், நம்முடைய பாவங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன, நம்முடைய தவறுகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன, நாம் செய்கின்ற குற்றங்களை அப்படியே சர்வ சாதாரணமாக செய்கிறோம். நமக்கு தொழுகை ஒரு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாற வேண்டும் என்றால் அல் குர்ஆனை நிறைய ஓதி அதன் மூலமாக அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது நமக்கு அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறும். ஆனால் ஓதுகின்ற அந்த வசனங்கள் நமக்கு கருத்தை விளங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அல் குர்ஆனை படிக்க வேண்டிய, அவையுடைய கருத்துக்களை அறிய வேண்டிய கடமைப்பாடு நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சாதாரணமாக குர்ஆனை ஓதுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்றால், ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் ஓதுகின்ற நாம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது அவருடைய கருத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்க கூடாது. இப்னு அவுன் என்ற ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர்களில் ஒருவரான, அறிவிப்பாளர் ஒருவரான இப்னு அவுன் என்பவர் சொல்கிறார், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம், ஸலாஸுன் உஹிப்புஹுன்ன லினஃப்ஸி வலிஇஹ்வானி, 3 விடயங்களை எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் நான் விரும்புகிறேன். முதலாவது அஸ்ஸுன்னா அன் யதஅல்லமூஹா வ அன் யஸ்அலு அன்ஹா, சுன்னாவை அவர்கள் படிக்க வேண்டும், அந்த சுன்னாவை படித்து அடுத்த இடத்திலே கேட்டு கேட்டு அறிய வேண்டும். இதை செய்கின்ற போதுதான் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு மாற முடியும் என்பதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த இப்னு அவுன் என்பவருடைய கருத்தை அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்ற பாடத்திலே குறிப்பிடுகிறார். என்றால் அவர் குர்ஆன் சுன்னாவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறார். சுன்னாவை படிக்க வேண்டும், அதை படித்து அது சம்பந்தமான விளக்கங்களை அறிந்த இடத்திலே கேட்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறார், அல் குர்ஆன் அன் யதஃபக்கஹு, அந்த குர்ஆனை அவர்கள் விளங்க வேண்டும், அந்த குர்ஆனை அவர்கள் விளங்க வேண்டும். அதை விளங்கி அவர்களுக்கு அதில் ஏதாவது விளங்காத நிலை வந்தால் வயஸ்அலு அன்ஹு, அதிலே வருகின்ற விளக்கங்களை, அதனுடைய வருகின்ற விளங்காத விடயங்களை அடுத்த இடத்திலே கேட்க வேண்டும் என்ற செய்தியை இப்னு அவுன் என்ற அந்த ஹதீஸ் கலையிலே வரக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவரான மிக முக்கியமான முஹத்திஸின்கள் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் அந்த செய்தியை சொல்கிறார். அதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்ற பாடத்திலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அல் குர்ஆனை அதிகமாக படித்து விளங்கி ஓதுகின்ற போது நம்முடைய தொழுகையை நாம் பயபக்தி உள்ள தொழுகையாக மாற்றிக்கொள்வதோடு, நம்முடைய தொழுகைக்கு எவைகளெல்லாம் இடைஞ்சலாக, எவையெல்லாம் இடையூறாக இருக்குமோ அவைகளை விட்டு நாம் தூரமாக வேண்டும். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, லா ஸலாத பிஹத்ரத்தி தஆம், சாப்பாடு தயார் நிலையிலே இருக்கின்ற போது அந்த நேரத்திலே தொழக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த சாப்பாட்டை பற்றி தான் இருக்கும், அவருடைய சிந்தனை எல்லாம் சாப்பாட்டை பற்றி தான் இருக்கும். அப்படி என்றால் சில நேரங்களில் நம்ம லோகர் தொழுகையே அடிபாட்டு போய்த்திரும் போல வழங்குது.
என்ற எல்லாருக்கும் அந்த சாப்பாடு நினைப்பு தான். அப்படி அல்ல, நம்மளுக்கு ஒரு டேஸ்டான ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு ரெடியாக இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் அதை சாப்பிட்டால் தான் அந்த சிந்தனையிலிருந்து நாம் மறக்கலாம் என்றால் சாப்பிட்டு போட்டு தொலைச்சது இஸ்லாம். ஏன்? உங்களுடைய தொழுகை நல்ல தொழுகையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு திருப்தியான தொழுகையாக இருக்க வேண்டும். நீ தக்பீரை கட்டிக்கொண்டு அங்கே என்ன மாதிரி இருக்கும், எப்படி டேஸ்டாக இருக்கும் என்ற அந்த சிந்தனையோடு நீ தொழக்கூடாது. உடைய தொழுகையை நீ அழகான முறையில் தொழ வேண்டும் என்றால் அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை நீ முற்படுத்தி விட்டு தொழுமாறு இஸ்லாம் சொல்கிறது. எப்படியான இஸ்லாம்? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற இஸ்லாம், தொழுகையை ஜமாத்தோடு உரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று சொல்லுகின்ற இஸ்லாம், இப்படியான உடைய தொழுகைக்கு ஹுஷூஐ, உடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாய் தடுக்கின்ற விடயம் உடத்திலே காணப்படும் என்றால் அதை நீ பிற்படுத்தி விட்டு, தொழுகையை பிற்படுத்தி விட்டு அதை நீ முற்படுத்தி செய்து கொள். அதற்கு பின்னால் அழகான முறையில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் அலட்சியமாக எடுத்துவிடக் கூடாது. எந்நேரமும் நமக்கு அது பெரிதாக விளங்குகிறது, அதற்காக ஜமாத்தை விடுவோம் என்றோ அதற்காக ஜமாத்தோடு விட்டு பிந்தி தொழுவோம் என்பது அல்ல. மாற்றமாக நம்முடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த ஒரு அறிவுரையாக இருக்கிறது. அதுபோல ஒருவர் வருகிறார், ஜமாத் நடைபெறுகிறது, அவருக்கு பாத்ரூம் போக வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த நிலையிலே அவர் அந்த தேவையை நிறைவேற்றி விட்டு வந்து தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது. அவருடைய ஜமாத் முடிந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய ஜமாத் இங்கே நடைபெறுகின்ற ஜமாத் முடிந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்து தொழ வேண்டும். ஏனென்றால் இங்கே தக்பீரை கட்டிக்கொண்டு இமாம் ஓதும் போது எப்ப முடிப்பார், இப்ப ருக்கு போவாரா என்ற நிலையோடு அவர் இருக்கக்கூடாது. அத்தஹியாத்திலே 2 துவாவை இமாம் கூட்டி ஓதும் போது இன்னும் சலாம் கொடுக்க மாட்டார் என்ற நிலையோடு இருக்கக்கூடாது. தொழுகின்ற தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்க வேண்டும். இமாம் அத்தஹியாத்திலே நீடித்தால் இன்னும் நானும் 2 துவாக்களை கூடுதலாக ஓத வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு ஓத வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது பண்பாக, மூமின்களுடைய இரண்டாவது பண்பாக அல்லாஹ் தஆலா வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை விட்டும் புறக்கணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அது வீண் வார்த்தையாகவும் இருக்கலாம், வீண் செயல்பாடாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மூமினை பொறுத்த மட்டிலே அதில் ஈடுபட மாட்டார்கள். மூமின்களை பொறுத்த மட்டில் வீணான விடயங்களிலே எதிலேயும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரா அல் கஸஸ் என்ற அத்தியாயத்திலே 55வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ, அவர்கள் வீண் வேடிக்கைகளை அவர்களுடைய காதுக்கு கேட்டால் கூட அதை புறக்கணித்து செல்வார்கள். வீணான விடயங்கள், அதை இசையாக இருக்கலாம் அல்லது வீண் விளையாட்டுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவருடைய காதுக்கு எட்டுகின்ற போது கொஞ்ச நேரம் நின்று கேட்டு போட்டு போவோம் என்ற நிலையானத்தில் இருக்காது. அவர் என்ன செய்வார்கள் என்றால் உடனடியாக அதை புறக்கணித்து சென்று விடுவார்கள். வகாலு லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும், அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் செய்வதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதற்குரிய நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தருவார் என்று விலகி அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். சலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அப்படி என்றால் உங்களை விட்டு பிரிந்து செல்வதன் ஊடாக எங்களுடைய நாவுகளை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களிடத்திலிருந்து நாங்கள் ஏசாமல், உங்களிடத்திலே சண்டை செய்யாமல், உங்களிடத்தில் பிரச்சனைப்பட்டிருக்காமல் உங்கள் மீதும் எங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், இந்த இடத்திலே எந்த ஒரு ஏச்சி பேச்சு இல்லாமல் பிரிந்து செல்வோம் என்ற அடிப்படையில் அந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். இதுதான் மூமின்களுடைய பண்பாக இருக்கும் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே செய்தி அல்லாஹ் சூரா அல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் 77வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர் வஇதா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீண் விளையாட்டு
அலட்சியமான இடங்கள் இவைகளை கடந்து சென்றால் நாகரிகமாக செல்வார்கள். அந்த இடத்தை விட்டு எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த இடத்தை விட்டு தாண்டி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சூரா அல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் இன்னும் மூமினுடைய பண்பை பற்றி பேசுகின்ற அந்த செய்தியிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தமட்டில் தன்னுடைய நாவை பாதுகாக்குகின்றவராக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தை என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து தெரிந்து பேச வேண்டும். அவருடைய விபரீதம் என்ன என்பதை அவன் அறிந்து பேச வேண்டும். பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மறுமையிலே விசாரணை இருக்கிறது. நாம் மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களில் மலக்குமார்களை ஈமான் கொள்வது ஒன்று என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் மலக்குமார்கள் செய்கின்ற வேலையிலே ஒன்றுதான் நாம் செய்கின்ற செயல்பாடுகளை, நன்மைகளை, தீமைகளை இரண்டு மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் ரகீப், அதீத் என்ற இரண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் என்ன சொல்லுகிறோம் என்பதை எல்லாம் எழுதுகிறார்கள். இவைகள் மறுமையிலே கொண்டு வந்து விரிக்கப்படும். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உன்னுடைய பட்டோலையை நீயே வாசி என்று அவனுக்கு மறுமையிலே சொல்லப்படும். அந்த பட்டோலையை இல்காஹ மன்ஷூரா, அதை விரிக்கப்பட்டதாக அவன் பார்ப்பான். வ இதா ஸுஹஃபு நுஷிரத், அந்த பட்டோலை விரிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. இதை பற்றி ஒரு அச்சம் வர வேண்டும். இமாம் அவர்கள் இஷா தொழுகையிலே ஓதும் போது அதே செய்தியைத்தான் ஓதுகிறார்கள். என்ன? முஜ்ரிம்கள், அநியாயம் செய்தவர்கள் இந்த பட்டோலையிலே என்ன இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த பயம்? அந்த பட்டோலை விரிக்கப்பட்டு விட்டால் அதிலே உள்ளவை என்னவாக இருக்கும் என்ற அச்சம். சின்னது பெரியது எல்லாமே இதிலே பதியப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பார்கள். இப்படியான நிலையோடு அந்த மறுமையிலே சந்திக்க வேண்டி வருமே என்பதை அஞ்சி தங்களுடைய நாவுகளை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். நாவை பாதுகாப்பது என்பது சாதாரணமானது கிடையாது. அதற்கு நன்மை இருக்கிறது. மன் யضمن لي ما بين لحييه وما بين فخذيه اضمن له الجنه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற மர்ம உறுப்பையும் யார் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அது சாதாரணமாக இருக்காது. அது கஷ்டப்பட்டு தான் அந்த சுவர்க்கத்தை நுழைய முடியும். கஷ்டப்படாமல் சுவர்க்கத்தை நுழைய முடியாது. அந்த கஷ்டத்தை உணர்கின்ற போது, அந்த கஷ்டத்தை நினைக்கின்ற போது நாம் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வரும் என்றால், இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பேச்சை விடுகிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும் என்றால், மூமின்களுடைய பண்பிலே ஒன்று அவர்கள் வீணான எதிலும் ஈடுபட மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும் என்றால், நம்மளுக்கு மறுமையிலே வெற்றி வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் என்றால் அவன் விடுவான். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்றால் அடுத்தவர்கள் தன்னுடைய கையினாலும் நாவினாலும் ஈடேற்றம் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய கையினாலும் என்னுடைய நாவினாலும் நீங்கள் எந்த ஒரு தொந்தரவையும் அடையக்கூடாது. அப்பதான் நான் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இப்படியான பண்புகள் நம்மிடத்திலே வளர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்லி காட்டுகிறான். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். அவர்கள் வீணான விடயங்களை, அது பேச்சிலாக வரக்கூடிய வீண் செய்தியாக இருக்கலாம் அல்லது செயல்பாட்டினால் வரக்கூடியதாக இருக்கலாம், அனைத்தை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவராக, அதை விட்டும் தூரமாக கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்த பண்பாக வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அவர்கள் ஜகாத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கே அல்லாஹு தஆலா ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை, ஜகாத்தை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஜகாத் என்பது
பல அர்த்தங்களை உடைய ஒரு சொல்லாக இருக்கிறது. இதனுடைய அகராதி படி ஜகாத் என்றால் தூய்மையாக்குதல் என்பது அர்த்தமாகும். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும், தன்னிடத்தில் இருக்கின்ற பிழையான கொள்கைகளை விட்டும் ஈமானோடு வாழ்வதற்காக தன்னுடைய உள்ளத்தை பிழையான கொள்கையை விட்டும் அவன் பாதுகாக்க வேண்டும், குறைகளை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படியான முறையிலே பாதுகாப்பதற்கும் ஜகாத் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை யார் தூய்மையாக்கி கொண்டாரோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى, அந்த தூய்மையான உள்ளமுடையவர் தான் அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருப்பார் என்ற செய்தி அல்லாஹ் இங்கே நமக்கு நினைவு ஊட்டுகிறான். தூய்மையான உள்ளம் நம்மிடத்திலே வரும்போது அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லி, தூய்மையான உள்ளத்தை உடையவர்தான் சுவர்க்கத்தை நுழைய முடியும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஒரு சலீமான சலாமத்துடைய உள்ளத்தோடு யார் வருகிறாரோ, ஈடேற்றம் உள்ள உள்ளத்தோடு யார் வருகிறாரோ, சலீமான உள்ளம் என்றால் நிஃபாக்கை விட்டும் நீங்கி, ஷிர்க்கை விட்டும் நீங்கி, குரோதம் விரோதங்களை எல்லாம் விட்டு நீங்கி தூய்மையான உள்ளத்தோடு யார் வருகிறாரோ அவர்தான் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று அல்லாஹ் அங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறான். இந்த உள்ளம் தான் அல்லாஹ் என்று சொல்லும் போது பயம் வரும். இந்த உள்ளத்துக்கு தான் அல்லாஹ் என்று சொல்லும் போது ஒரு உள்ளத்திலே ஒரு அச்சம் வரும். இந்த உள்ளத்தை உடையவர்கள் தான் நிம்மதியை அடைவார்கள். இந்த உள்ளத்தை உடையவர்கள் தான் நிம்மதியை அடைவார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் ஊடாகத்தான் உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. தூய்மையான உள்ளம், அந்த தூய்மையான உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறும், தொழும். அந்த நினைவு கூறுகின்ற உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கும். அந்த உள்ளத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், இர்ஜிஇ இலா யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. தூய்மையான நிம்மதியான உள்ளமே, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின்பால் திரும்பி வா என்று, சுவர்க்கத்தை நுழை என்று அல்லாஹ் சொல்கின்ற உள்ளம் வேண்டுமென்றால் மூமின்களுடைய பண்பை பற்றி நாம் தெரிந்து அப்படியான உள்ளத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். தூய்மையான உள்ளம் நாம் வளர்ப்பதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை நமக்கு காட்டித் தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக, கல் நெஞ்சமுள்ள உள்ளமாக இருக்கிறது என்றால் அதை இளக வைப்பதற்கு அழகிய வழி என்னவென்றால் ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அல் குர்ஆனை ஓதுவதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் ஊடாகவும் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் ஊடாகவும் நம்முடைய உள்ளம் இளகிய உள்ளமாக, நல்ல உள்ளமாக, அல்லாஹ் என்றால் பயப்படுகின்ற உள்ளமாக மாறும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஜகாத்தையும் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்தையும் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜகாத்தை கொடுக்கின்றவர்களாக, ஜகாத் என்ற இந்த இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்ற இதை தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். அந்த ஜகாத்தை கொடுக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் வராது, கொடுப்பது குறைந்து விடுமோ என்ற ஒரு எண்ணம் வராது. என்றால் ஜகாத் என்றால் அது வளர்தல் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. நம்முடைய பணம் நிச்சயமாக வளரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலுன் மின் ஸதகா, சதக்காவினால் நம்முடைய பணம் குறையாது என்றார்கள். நாம் சதக்கா செய்யும் போது அது நம்முடைய கண்ணுக்கு குறைவது போல் விளங்கும், ஆனால் அது குறையாது, அது வளரும். அதற்குரிய நன்மை மறுமையிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து அதிலே முழுமையான நிறைய பகுதிகளை தர்மம் செய்துவிட்டு
ஒரு சில நபி அவர்களுக்கு பிடித்த ஒரு பகுதியை அவர்களுக்கு வைத்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக விருப்பமான பகுதியை நான் வைத்திருக்கிறேன், மற்றதையெல்லாம் கொடுத்து விட்டேன் என்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, கொடுத்ததெல்லாம் நமக்குரியது, இருப்பதுதான் நமக்குரியது அல்ல என்றார்கள். அப்படி என்றால் கொடுத்ததற்குரிய நன்மையை நாம் மறுமையிலே காணலாம், இருப்பது நம்ம இப்ப சாப்பிட்டு போட்டு போறோம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவைகளை நாம் கொடுக்கிறோமோ, கொடுத்து முற்படுத்துகின்றவைகளை மறுமையிலே கண்டுகொள்ளலாம், அவருடைய நன்மைகளை கண்டுகொள்ளலாம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து அதற்கேற்றாற் போல் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள், கற்புக்களை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். கற்பை எந்த நிலையிலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்புக்களை இழக்காதவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் கற்பு ஆண்களுக்கு இருப்பதையும் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சூரா அல்-அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே 35வது வசனத்திலே சொல்லும்போது, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் என்று வரக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கற்பை பாதுகாக்கின்ற ஆண்களும் கற்பை பாதுகாக்கின்ற பெண்களும் என்று அல்லாஹ் சொல்லி வந்து, இப்படியான பண்புகளை உடையவர்கள், கற்பை பாதுகாக்கின்றவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றவர்கள், மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள், ருக்கு செய்கின்றவர்கள், சுஜூத் செய்கின்றவர்கள், இப்படியான நிறைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி வந்து இவர்களுக்கு ஒரு சுபசோபன செய்தியை சொல்கிறான். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த பண்புகளை உடைய மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பை பாதுகாப்பது என்பது அதுவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தாலும் கஷ்டத்தின் மூலமாகத்தான் நாம் சுவர்க்கத்தை நுழைய வேண்டியிருக்கிறது. நாம் பொறுமை என்ற வகையில் இபாதத்துக்களை செய்கின்ற போது ஏற்படுகின்ற கஷ்டத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை செய்வதுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த கஷ்டத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை விடுவதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கின்ற கலா கதிரை நம்பி அதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் பொறுமையுடைய வகையை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சாதாரணமாக பாவத்தை விடுவது என்பது சாதாரணமானது கிடையாது, அதற்கு பொறுமை தேவை. அந்த பொறுமையோடு நாம் அதை விடுகிறோம் என்றால் அதற்கு நன்மை நிறைய அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அமானிதம் பாதுகாப்பது ஒரு மூமினுடைய பண்பு. அமானிதத்திலே எந்த வகையிலும் மோசடி செய்துவிடக் கூடாது. நாம் அமானிதம் என்றால் பணத்திலே மாத்திரம்தான் அமானிதத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற தொழிலிலும் அமானிதம் பெறப்பட வேண்டும். நாம் ஒன்றுக்கு நீதி செலுத்துகிறோம் என்றால், சட்டம் செலுத்துகிறோம் என்றால் அதிலும் அமானிதம் பெறப்பட வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர் என்றோ, நம்முடைய ஊரார் என்றோ, நமக்கு தெரிந்தவர் என்றோ, நம்முடைய குடும்பம் என்றோ அதிலே நாம் அமானிதத்துக்கு மாற்றமாக நடந்துவிடக் கூடாது. நாம் செய்கின்ற இபாதத் அதுவும் அமானிதம். அந்த இபாதத்துடைய விடயத்திலும் அமானிதம் தேவை. மனைவிமார்களுடைய உரிமைகளை கொடுப்பதில் அமானிதம் தேவை. பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அமானிதம். நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொருளை திரும்ப கொடுப்பதிலும் அமானிதம். கொடுக்கல் வாங்கலிலே அமானிதம். நம்மிடத்திலே ரகசியம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த ரகசியத்தை மறைப்பதிலும் அதை பகிரங்கப்படுத்தாமல் இருப்பதிலும் அமானிதம் பெற வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. எந்த வகையிலும் ரகசியம் என்று சொன்னதற்கு பின்னால் அதை பரப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தேவைக்காக அனுப்புகிறார்கள். அனுப்பியவர் அந்த நேரத்திலே அவருடைய தேவையை நிறைவேற்றாமலிடத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சென்று அவரிடத்தில் எதுவுமே பேசாமல் அவருடைய முதுகை தட்டி அவரை அழைத்து ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். வீட்டை லேட்டாகி வரும்போது அனஸ் ரலியல்லாஹுடைய தாயான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விஷயம், ஏன் நீ லேட்டான என்று. அப்போது நபி அவர்கள் அனுப்பிய வேலையை சொல்கிறார்கள். அது என்ன என்று கேட்டார்கள். தாய் கேட்கிறார், மகனே என்ன வேலை என்று கேட்டபோது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியம் என்று சொன்னார்கள். நம்முடைய உம்மா என்றால் அல்லது நாமாக இருந்தால் முதலாவது மகன்கிட்ட சொல்லியிருப்போம், மகனே அல்லது வேற ஒரு வார்த்தையை பாவித்து எனக்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல, நீ வேற ஆட்டா செல்ல போறாய், செல்ல நைட்ட என்று ஒரு உருக்கு உருக்கிருப்போம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹுடைய தாய் அந்த அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்ன வார்த்தை, மகனே ரகசியம் என்றால் நீ அதை யாரிடமும் சொல்லாது என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு மாணவன் சாபித் அல் புனானி, இவர்தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு மாணவன். என்னுடைய ரகசியத்தை இந்த உலகத்திலே யாரிடமும் சொல்வதாக இருந்தால் இந்த சாபித்திடமே நான் சொல்லுவேன், ஆனால் நான் அவரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார்கள். அப்படி ரகசியம் பண்ணினார்கள். அப்படி ரகசியம் பண்ணினார்கள். அமானிதம் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் என்று ஓதுகிறோம். அமானிதத்துக்கு மாற்றமாக நடக்கிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமானிதம் பேண வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியும் அமானிதம், அதை உரிய முறையிலே ஒப்படைக்க வேண்டும். அதை படிக்காமல் வீணடிக்கிறோம் என்றால் அமானித மோசடியாக இருக்கிறது. கிடைக்கின்ற நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்றால் அதுவும் அமானித மோசடி. எனவே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களுடைய அமானிதங்களை அதனை உரிய இடத்திலே ஒப்படைக்குமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். ஒவ்வொரு அமானிதத்தையும் அதற்குரிய உரிய முறையிலே நாம் செய்துவிட வேண்டிய கடமைப்பாடு நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. உடன்படிக்கைகள் வஅஹ்திஹிம், அவரிடத்தில் இருக்கின்ற உடன்படிக்கைகளை சரியான முறையிலே பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். உடன்படிக்கையிலே எந்த ஒரு மோசடியும் செய்ய மாட்டார்கள். உடன்படிக்கைக்கு மோசடி செய்கின்றவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். அவருடைய பண்புகளை அல்லாஹ் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, உடன்படிக்கை செய்ததற்கு பின்னால் உடன்படிக்கையை முறிக்கிறார்களே, இத்தகையவர்கள் என்ன தண்டனையை பெறுவார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள், நாசமா போனவர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். உடன்படிக்கை என்பது ஒரு சாதாரணமானது கிடையாது. முனாஃபிக்குடைய பண்புகளிலே ஒன்று என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம் செய்கிறார்கள். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸா, புகாரியிலே ஈமானிலே வரக்கூடிய ஈமான் என்ற பாடத்திலே வரக்கூடிய செய்தி. 4 பண்புகள் இருக்கிறது, 4 யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் உண்மையான முனாஃபிக்காக மாறிவிடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 4 யாரிடத்திலே ஒரு பண்பு இருக்கிறதோ அவனிடத்திலே முனாஃபிக்குடைய பண்பில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் வைதா ஆஹத கதர், அவனிடத்திலே உடன்படிக்கை செய்தால் அதற்கு மோசடி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக அல்லாஹு தஆலா இந்த பண்புகளை சொல்லி வந்து கடைசியாக முடிக்கிறான். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி அல்லாஹ் மூமின்களுடைய பண்பின் முதலாவது பண்பை தொழுகையிலே பயபக்தியோடு குஷூவோடு நின்று தொழுவார்கள் என்று சொன்னானோ, அந்த அல்லாஹ் மூமின்களுடைய பண்பை முடிக்கும் போது சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள். தொழுகையை யார் பேணி பாதுகாக்கிறாரோ மறுமையிலே அவருக்கு ஒளியாகவும் ஆதாரமாகவும் மறுமையிலே அவருக்கு விமோசனமாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் ஸர்ரஹு அன் யல்க அல்லாஹ கதன் முஸ்லிமா,
நாளை மறுமையிலே அல்லாஹ்வை ஒருவர் முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் فَلْيُحَافِظْ عَلَى هَؤُلَاءِ الصَّلَوَاتِ الْخَمْسِ حَيْثُ يُنَادَى بِهِنْ அவர் இந்த 5 நேர தொழுகையை உரிய நேரத்திலே பாங்கு சொல்கின்ற அடிப்படையிலே நிறைவேற்றுவதில் பாதுகாப்பாக இருக்கட்டும். நாம் எப்படி அதிலே பேணுதலாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற முயற்சியோடு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் வேலை நேரங்களிலும் தொழுகை நிறைவேற்றுவார்கள், அச்ச நேரங்களிலும் தொழுகை நிறைவேற்றுவார்கள், பயம் உண்டான நேரத்திலும் தொழுகை நிறைவேற்றுவார்கள், பயணத்திலும் தொழுகை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் அந்த தொழுகையினூடாகத்தான் உள நிம்மதிகளை அவர்கள் அடைந்தார்கள். மூமின்கள் மறுமையிலே ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் மறுமையிலே விசாரிக்கப்படுவது தொழுகைதான் என்று அறிந்தார்கள். அதனால் நோயுற்ற காலத்தில் கூட தொழுகைக்காக வேண்டி முன்னுக்கு நிற்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி எப்படி அந்த வசனத்தை முடிக்கிறான் என்றால், உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் வராசத் சொத்துக்கு சொந்தக்காரர்கள். என்ன சொத்து? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை வாரிசாக பெறக்கூடிய அந்த வராசத்துக்கு சொந்தக்காரர்கள். ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தொழுகையிலே பயபக்தியாக இருக்க வேண்டும், வீண் விளையாட்டுக்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஜக்காத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், கற்புக்களை பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒப்படைத்த அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும், தொழுகைகளை பேணி பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்குத்தான் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சுவர்க்கம் நானும் நீங்களும் அடைய வேண்டும் என்றால் இந்த பண்புகளை மீண்டும் மீண்டும் வாசித்து, இது அல்லாத இன்னும் என்ன பண்புகளை மூமின்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்கிறானோ அவைகளையும் வாசித்து, சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் கடைசி பகுதியில் அல்லாஹ் மூமின்களுடைய இன்னும் சில பண்புகளை சொல்கிறான். அவைகளையும் படித்து மூமின்களுடைய பண்புகள் என்று என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் அறிந்து தெரிந்து நம்முடைய வாழ்வை நல்ல வாழ்வாக, சுவர்க்கத்துக்குரிய வாழ்வாக, மறுமையின் இலட்சியத்துக்குரிய வாழ்வாக மாற்றி நல்லவர்களாக நல்லடியார்களாக மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.